ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜூஸ் பார்த்திங்கன்னா அத்திப்பழ ஜூஸ். இந்த அத்திப்பழத்தில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் இ சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த அத்திப்பழத்தில் இருக்குது. ஸோ தினமும் ஒரு 3 அல்லது 4 பழம் நம்ம சாப்பிட்றதுனால இந்த சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். தினமும் சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் அட்லீஸ்ட் 2 டேஸ் ஆச்சு நம்ம இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரத்த சோகை வந்து வராமல் தடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 தடவை இந்த அத்திப்பழ ஜூஸை மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். இப்போது இந்த அத்திப்பழ ஜூஸ் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அத்திப்பழ ஜூஸ் வந்து நம்ம காலையிலையும் எடுக்கலாம், இல்லை ஈவினிங்கும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து மில்க் ஷேக்காகவும் குடிக்கலாம். அப்படி இல்லைனா மில்க் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து தண்ணி மட்டும் சேர்த்து இந்த ஜூஸை வந்து நம்ம குடிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மில்க் ஆட் பண்ணி, சுகர் ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் மில்க் ஷேக்காக கூட இந்த ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அத்திப்பழம் வந்து எப்படி இருக்குமோ, டேஸ்ட் எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமா தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த அத்திப்பழத்தை வாங்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானுமே அப்படி தான் இருந்தேன். பட் இதோட நற்குணங்கள்லாம் நான் படித்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம ஏன் குடிக்கக்கூடாது, நம்ம குடிச்சு ஹெல்த்தியாக இருக்கலாமேன்னு சொல்லி நானும் இந்த ஜூஸை வந்து குடிச்சிட்டு வரேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த அத்திப்பழ ஜூஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த அத்திப்பழம் வந்து இந்த கலரில் தான் இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். உள்ளே கட் பண்ணி பார்த்திங்கன்னா பிங்கிஷாக இருக்கும். இதை வந்து சில பேர் தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும், அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து ஜூஸ் போடுவாங்க. சில பேர் தோலோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு போடலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ண போகிறதில்ல, தோலோடு தான் கட் பண்ணி போட போகிறேன். அந்த காம்பு பகுதியை மட்டும் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த தோலோடையவே இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 5 குட்டியாக அந்த அத்திப்பழத்தை 5 பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் தோல் ரிமூவ் பண்ணலை, தோலோடு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ பிங்கிஷாக இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். உள்ளே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக தான் இருக்கும், துவர்ப்பு கலர்ந்த இனிப்பு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இந்த அத்திப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்க அத்திப்பழத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த அத்திப்பழ ஜூஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வெயிட் ரெடியூஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு தேன் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை விருப்பம் இருக்கவங்க நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணலாம். பட் ஒயிட் சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேனும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான சுவையான ஹெல்த்தியான அத்திப்பழ ஜூஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வாரத்தில் 2 முறை வந்து இதை குடிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.